பார்க்குறதுக்கு தொலைநோக்கு கருவி மாதிரி இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ரிஃப்ராக்டோமீட்டர். இதை வச்சு கடல் தண்ணியில் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். டேங்கை செட் பண்ணி 40 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் தொட்டியில் மீனை விட போகிறேன். எதுக்கு இந்த 40 நாளைக்கு மேலே கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஸ்டார்ட் பண்ண தொட்டியில் நைட்ரஜன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனால் தான் மீனை நம்ம விட முடியும். இந்த ப்ராசஸை வேகமாக நடக்க வைக்கிறதுக்கு அக்வாரியமில் கிடைக்கிற பாக்டீரியாவும் நான் சேர்த்துருக்கேன். ஃபிஷ் ஃபுட்டும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக பாசி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் விடுறதுக்கான நேரமும் வந்துருச்சு. மீன் விடுறதுக்கு முன்னாடி இந்த பாசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 லிட்டர் தண்ணியும் நான் மாற்ற போகிறேன். ஃபில்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு. மீனே இன்னும் விடலை, ஆனால் அந்த ஃபில்டரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த பாக்டீரியாவோட வேஸ்ட்டு தான். ஃபில்டரில் இருந்த கடல் தண்ணி வச்சு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆர்ஓ தண்ணியில் உப்பு கலந்து டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்டரையும் ஓட வச்சாச்சு. மீனை விடுறதுக்கு முன்னாடி நைட்ரேட் லெவல்லாம் 0ல் இருக்கான்னு நீ எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சால்ட் வாட்டர் டெஸ்ட் கிட் இருக்குது. இந்த நைட்ரஜன் சைக்கிள் இதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.